கத்திரிக்காய் கொஸ்து பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காயில் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து அடுப்பில் வந்து சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சைடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னென்னா, கொஞ்சம் வெங்காயம் மற்றதுக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட ஒன்றும் இல்லை. சப்பாத்திக்கு போடும்போது கொஞ்சம் வெங்காயம் நல்லா எடுத்துக்கோங்க. நான் அவ்வளோ பெரிய கத்திரிக்காய்க்கு வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் மசாலா வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான் இதுக்கு போடுவாங்க எல்லாருமே. நான் வந்து பச்சை மிளகா கம்மி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதாக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் பச்சை மிளகா. எல்லாருமே மோஸ்ட்லி பச்சை மிளகா மட்டும் தான் போடுவாங்க. நான் கொஞ்சம் கலருக்காகவும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. அதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து புளி, இந்த சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறணும். இதை வந்து நல்லா கரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளியை ஏற்கனவே வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம அடுப்பில் சுடுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி கத்திரிக்காவை வந்து இந்த இடத்துல இப்படி குத்திக்கிறணும். ஏதாவது ஒரு சினுக்கறிக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி குத்திக்கோங்க. குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நீளமான காம்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுற்றலாம். ஆனால் வந்து அதை விட வந்து ஹீட்டு வந்து கையில் படும். இதுதான் உங்களுக்கு நல்லா சேஃப்டி. சின்னக்கறிக்கு எதுனாலும் இப்படி இந்த மாதிரி குத்திக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் இந்த பெரிய அடுப்பாக இருக்கும் பாருங்கள், அதில் பற்ற வச்சு இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். சிம்லேலாம் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், 4 பக்கமும் சைட்லலாம் வச்சுட்டு மேலேயும் வைக்கணும். நான் காட்டுறேன், ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வேகும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். அது ஆனதுக்கப்புறம் நம்ம தோலை எடுக்கணும். இப்போ இது இந்த பக்கம் இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் தான், நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கும்போது நம்ம இதில் போட்டு சீக்கிரம் அது சூடு போகிறதுக்காக நான் அந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சு இதில் போட போகிறோம். இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு பக்கம் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சோடனே கருப்பாயிடுச்சு பாருங்கள், நல்லா தெரியுதா? அதுவே சத்தம் கேட்கும், டப் டப்புன்னு சத்தம் கேட்கும். நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்படி தலைகளாக திருப்பி வச்சுக்கலாம். சும்மா திருப்ப தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தால் தான் உள்ள நல்லா வேகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி வேக வைங்க. இப்போ குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்குது. இது மொத்தமாக வேகிறது 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்படி இந்த மாதிரி சென்டர் பார்ட்டு வேகாமல் இருக்கும். அதுக்காக அதையும் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சா 2 நிமிஷம் வெந்தால் போதும். சுற்றி பார்த்தா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த திணிக்கறிக்கை வச்சு இந்த மாதிரி குத்துனீங்கன்னா ஈஸியாக போகும். முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு குத்துற மாதிரி இருக்கும். அது மாதிரி வெந்துருச்சுன்னா வந்து நம்ம திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும்ல, திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதிலே தெரிஞ்சிடும் வெந்துருச்சா வேலையான்றது. நல்லா தோல் வந்து நல்லா கருப்பாக ஆகணும். அந்த அளவுக்கு வெந்தாலும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுடணும். நம்ம போட்டு இப்படி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி அந்த சும்மா அப்படியே வச்சாலும் அதுவே ஆறி டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து தோலை அதுவாக வந்துடும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம தோலை எடுத்துருவோம். 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஆறிடுச்சு. ரொம்ப நேரமும் தண்ணியில் போடாதீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு இந்த தோலை வந்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தண்ணியில் போட வேணாம். நான் கொஞ்ச நேரம் இப்படி போட்டோன்னே அந்த தோல் தொடுற அளவுக்கு நம்மளுக்கு ஆறி இருக்கும். நம்ம அதை மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த காம்பு இருக்குது பாருங்கள், இதை கையில் இப்படி எடுக்கலாம், இல்லைன்னா கத்தியை வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து சும்மா இப்படி போட்டு நீங்கள் தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரஃப்பாக நறுக்கினாவே எல்லாமே வந்துடும். அதாவது சின்னதாக நறுக்கலாம் வராது. அது நல்லா வெந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி சும்மா அப்படியே சலசலன்னு நறுக்கிடலாம். அப்புறம் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டால் போதும். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுருங்க அப்படியே ஒன்றா. நல்லா ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா பாதி இது வதங்கினே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பில்லாத தக்காளி, அதனால் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இந்த கொத்துக்கு வந்து கொஞ்சம் புளி நல்லா இருந்தால், தக்காளி புளிலாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சுக்கோம்ல, அதை போட்டுருவோம். இதை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மஞ்சத்தூளையும் இதில் போட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவுக்கு மொத்தமாக இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போயே அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காயிலேருந்து ஒரு வாசம் வரும், அது போகணும். நல்லா வதக்கிட்டு நம்ம புளி ஊற்றிடலாம். அவ்வளோதான். புளி ஊற்றிட்டு அந்த புளி வந்து அந்த புளியில் வெந்தால் போதும், நமக்கு கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கொச்சி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது, கத்திரிக்காய் போட்டிருக்க மாதிரியே நமக்கு தெரியாது. தக்காளி கொத்து எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ வந்து இந்த புளியை ஊற்றிக்கலாம். புளியெலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றினா நல்லாயிருக்கும். இந்தளவு புளி ஊற்றி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும்போது நம்ம இறக்குனா போதும், சரியாக வந்துடும். நல்லா நம்ம ஊற்றின புளி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்தா தெரியும். அந்த வாசம் ஒரு கத்திரிக்காய் வாசம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து புளி வாசம், கத்திரிக்காய் வாசம் போயிடுச்சுன்னா ரெடி ஆயிரும். சீக்கிரத்துலேயே பண்ணிடலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு வந்து நல்லா வெங்காயம் போட்டு நல்லா அள்ளி சாப்பிட்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். அதனால வந்து எனக்கு இந்த அளவு இப்போ கரெக்டாக இருக்குது. நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இன்னும் கெட்டியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இன்னும் தனியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம்.